புகைப்படம் பேசியது. பக்கத்தில் அமர்ந்திருந்த கணவன் கிருபாவின் மேல் ஒய்யாரமாக சாய்ந்து கொண்டு பாட்டு கேட்டபடி ஆடி காரிலே பவனி வந்த அர்ச்சனா திடீரென டிரைவரை பார்த்து, அண்ணா கொஞ்சம் வண்டியை ஓரமாக நிறுத்துங்க என கத்தினாள். ஒன்றும் புரியாமல் விழித்த கணவன் கிருபாவிடம், அதோ அந்த கரும்பு ஜூஸ் கடைக்கிட்ட வண்டியை கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்கள் என்றாள் அர்ச்சனா. அவளது குரலில் ஒரு அவசரம் தெரிந்தது. அவனோ ஒன்றும் புரியாமல் அதிர்ச்சி அடைந்தவனாய், ஏ அர்ச்சனா, அந்த கடையை பாரு, சுத்தமாகவே இல்லை. ஈமுக்கிற அந்த கடையில் எதையும் வாங்கி குடிக்கக்கூடாது. தாகமாக இருந்தால் சொல்லு, நான் உனக்கு பெரிய ஹோட்டலில் சில்லுன்னு ஏதாவது வாங்கித்தரேன் என்று சொல்லவும், அது காது கொடுத்து கேட்காத அர்ச்சனா பிடிவாதமாக வண்டியை ஓரமாக நிறுத்தும்படி மீண்டும் மீண்டும் டிரைவரிடம் வலியுறுத்தினாள். வண்டி நிற்கவும் வண்டியின் கதவை திறந்து கொண்டு பாய்ந்து ஓடி சென்று அங்கே கரும்பு ஜூஸ் கடையில் நின்று கொண்டிருந்த பெண்மணியை கட்டி அணைத்து கொண்டாள் அர்ச்சனா. பின்னால் ஓடி வந்த கிருபாவோ மனைவியின் இந்த செய்கையை கண்டு முகம் சுளித்து அங்கே நின்று கொண்டிருந்தவளை அருவருப்பாய் பார்த்தான். எதிரே நின்றவளின் உடல் முழுக்க வியர்த்தி கொட்டியதால் ஏற்பட்ட துர்நாட்டம் இவனுக்கு வயிற்றை புரட்டியது. பழைய நூல் புடவை ஒன்றை கட்டிக்கொண்டு ஒழுக வியர்வையால் ஒட்டி கொண்ட ரவிக்கையுடன் நிற்பவளை ஏற இறங்க பார்த்தான் கிருபா. ஏ அர்ச்சனா, உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு இப்படி அவசரமாக இங்கே ஓடி வந்த? உனக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று கோபமாய் கத்தினான் கிருபா. அது எதையும் பொருட்படுத்தாத அர்ச்சனா அந்த பெண்ணை கட்டி அணைத்து கன்னத்தில் மாறி மாறி முத்தம் தந்தாள். அந்த முத்தத்தில் அர்ச்சனாவின் உண்மையான உள்ளார்ந்த அன்பு வெளிப்பட்டது. பின்னர் அவள் கிருபாவை பார்த்து, இவ தான் என் ஃப்ரெண்டு முத்தழகு, என்னோட உயிர் தோழி. பிரிஞ்சிருந்த எங்களை அந்த கடவுள் மீண்டும் சேர்த்து வச்சிட்டாரு என்று சந்தோஷமாக அர்ச்சனா சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே சற்றும் எதிர்பாராத விதமாய் மனைவியின் கையை தரதரவென பிடித்து இழுத்து கொண்டு போய் காரின் கதவை திறந்து உள்ளே தள்ளினான் கிருபா. அவனின் செய்கையால் கோபமடைந்த அர்ச்சனா வீட்டுக்கு வந்ததும் கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் தூக்கி எறிந்து தனது செய்களில் எதிர்ப்பை காட்டினாள். இதனால் கோபமடைந்த கிருபா அர்ச்சனாவை பார்த்து, முதலில் போய் தலையை முழுகிட்டு வா, அது வரைக்கும் நம்ம 2 பிள்ளைங்களையும் கூட நீ தொடக்கூடாது என்று கோபமாக கடிந்தான். பொறுத்தது போதும் என பொங்கி எழுந்தாளா அர்ச்சனா. போதும் நிறுத்துங்க. ஏழைகள் என்றால் உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக போயிடுச்சா? இவ்வளோ மட்டமாக நடந்துக்குவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல என சொல்லிவிட்டு அவசரமாய் ஓடி சென்று அலமாரியில் வைத்திருந்த ஒரு புகைப்படத்தை எடுத்து வந்து கணவனின் கண் முன்னே தூக்கி போட்டாள். இதோ இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்புறமா பேசுங்க என்று எரிமலை என கொந்தளித்தார். அந்த புகைப்படத்தில் அவளது தோழி முத்தழகு அழகாய் மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கொண்டும் அவளது அருகில் அர்ச்சனா சாதாரண உடையிலும் இருந்தார்கள். இது நாங்கள் 2 பேரும் காலேஜில் படிக்கிறப்ப சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ. இதுதான் அன்றைய எங்கள் நிலைமை. இப்போ நீங்கள் பார்த்தீங்களே, இந்த முத்தழகு தான் அப்போ ரொம்ப வசதியானவள். ஆனால் அன்னைக்கு என்னால் காலேஜு ஃபீஸ் கட்ட முடியாத நேரத்தில் இதே முத்தழகு தான் எனக்கும் சேர்த்து பணம் கட்டுவாள். ஆனால் இன்று அவளது நிலைமை தலைகீழாக மாறிப்போச்சு. ஆனால் இது அவளாவே தேடிக்கொண்ட வாழ்க்கை. காதல் அவள் கணவன் கண்ணை மறைச்சிருச்சு. கரும்பு ஜூஸ் விற்கிற பையன் கூட காலேஜில் படிக்கிறப்ப அவளுக்கு காதல், குடும்பத்தை எதிர்த்து கல்யாணம். அதனால் அவளது படிப்பும் பாதியிலே நிறுத்தம். அதோடு எங்கள் நட்புக்கும் அந்த கடவுள் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டான்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு ஒரு கமா போட்டு திரும்பவும் தொடங்க வச்சுட்டான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், என்னோட படிப்புக்கு உதவி செஞ்ச முத்தழகோட நான் இனி பழகலாமா வேணாமா என்று எகிறினாள் அர்ச்சனா. அவளின் வார்த்தைகளை கொளுத்தி போட்ட பட்டாசை போல் வெடித்து சிதறின. பின்னர் அவசரமாய் உள்ளே சென்ற கிருபாவும் ஒரு புகைப்படத்தை எடுத்து வந்து அர்ச்சனாவின் முன் தூக்கி போட்டான். ஏ அர்ச்சனா, இந்த புகைப்படத்தை பார்த்துட்டு அப்புறமா நீயும் பேசு என்றான் கிருபா. அதில் கணவன் கிருபாவுடன் இருந்த ஆண் உருவத்தை கண்டு அர்ச்சனாவிற்கு தலை சுற்றியது. இவர் கரும்பு ஜூஸ் விற்கும் முத்தழகின் கணவராயிட்டு என ஆச்சரியக்குறியாக வாயெடுத்து போனாள் அர்ச்சனா. கிருபா அவளை பார்த்து, ஃபோட்டோவில் என்னோடு இருப்பது என் கூட பிறந்த அண்ணன் தான். காலேஜ் படிப்பை பாதியிலே விட்டு வீட்டை விட்டு ஓடி போனவன் தான் என் அண்ணன். இப்போ சொல்லு, அவங்க மேலே எனக்கு கோபம் வராதா? எங்கள் அப்பா அம்மாவை தவிக்க விட்டுட்டு ஓடி போன அவனை எப்படி நான் மன்னிப்பேன்? அதற்காக காதலிப்பது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா நாமளே காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நல்லா தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த பையனும் என்னை போல் படித்து முடிச்சுட்டு ஒரு வேலையில் சேர்ந்த பின் கல்யாணம் செஞ்சிருந்தா இன்றைக்கி அவனது நிலைமையே வேறு. அதுக்காக நீங்கள் நினைக்கிறப்பல அவன் செய்கிற அந்த தொழிலை நான் குத்த சொல்லலாமா? ஏன்னா உழைச்சி சம்பாதிக்கிற ஒவ்வொரு தொழிலுமே நல்ல தொழில் தான் எனக்கும் தெரியும். ஆனால் கடந்த காலத்தை நினச்சாதான் என்னால் ஜீர்ணிக்க முடியல என கண் கலங்கவும் அவன் அருகே ஆதரவாய் போய் நின்றாள் அர்ச்சனா.
ஏங்க, உங்கள் வலி எனக்கு புரியுது. பழசெல்லாம் மறந்துட்டு அவரை மன்னிச்சிடுங்க. ஒரே ஒரு நிமிஷம் அவரை நினைச்சு பாருங்க. அரை வயித்து கஞ்சிக்காக கொதிக்கிற வெயிலில் நின்று மற்றவங்க தாகத்தையும் தணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் நம் நாள் முழுக்க ஏசி ரூமில் உட்காந்து 2 பேருமே உழைச்சி காசை பார்ப்பதை மட்டுமே காலத்தை கடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதிலிருந்து நம்மளை விட அன்றாடம் வருவதை வச்சு நிம்மதியாக செலவு செய்கிற இவங்களே மேலுன்னு எனக்கு தோணுது. எங்க சொல்லப்போனால் உங்களை பெற்றவங்களே இப்போ உயிரோடு இல்லை. இனி இவங்க மேலே கோவப்பட நம்ம யார்? நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. நான் முத்தழகோடு பழகலாமா வேண்டாமா என்று கூறி வேகமாக சென்று அரவின் கதவை படாரென அடித்து சாத்தினாள் ரச்சனா. இதை கேட்டுக்கொண்டிருந்த கிருபா சற்றே சரிந்து சோஃபாவில் சாய்ந்தான். அவன் தலையை நிமிர்த்திய போது எதிரே மாட்டியிருந்த அவனது அப்பாவின் புகைப்படத்தின் கண்ணாடியில் காட்சி ஒன்று திரைப்படம் போல் வந்து மறைந்தது. அதில் அண்ணனின் 2 பிள்ளைகளும் பிளாட்பாரத்தில் கரும்பு ஜூஸ் கடைக்கு அருகில் கரும்பு சக்கையை கையில் வைத்து அழுக்கு மணலில் விளையாடி கொண்டிருந்த அந்த பிள்ளைகளின் முகங்கள் அச்சு வார்த்தார் போல் அப்பாவின் ஜெராக்ஸ் காப்பியாக தெரிந்தது. ஆம், அவர்களின் தாத்தாவின் முகத்தைப் போல பிரதிபலித்தது. ஏன் இப்படி ஒரு காட்சி தான் தன் கண்முன்னே வந்து மறைந்தது என்பது கிருபாவுக்கு புரியாத புதிரானது. ஆனால் இறந்த தந்தையோ புகைப்படம் மூலம் தன்னிடம் ஏதோ சொல்கிறார் என்பதை புரிந்து கொண்டான் கிருபா. மறுநாள் அவர்கள் சென்ற ஆடி கார் கரும்பு ஜூஸ் கடையை நெருங்கியதும் ஓரங்கட்டி நின்றது. இதை எதிர்பார்க்காத அர்ச்சனா சந்தோஷத்தில் திகைத்து கணவனை பார்க்க, கிருபாவோ சிரித்தபடியே மறப்போம் மன்னிப்போம் என சொல்லிவிட்டு காரை விட்டு இறங்கினான். இப்போதான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.